சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம சுப காரியங்களுக்கு வந்து நம்ம நாகேஸ்வர கலை தான் மெயின் கேட்டீங்களா. அதான் மங்கள இசை, நம்ம தமிழகத்தினுடைய சிறந்த மங்கள இசை அதான். தெரியாம இவங்க செண்ட மேளம் அந்த மேளம்ட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த செண்ட மேளம் அடிக்க எதுக்குன்னா அவன் ஊர்ல ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி மலைநாட்டுல இருப்பான். அவன் அடிச்சு அவன் கேரளா கலாது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு நம்ம வீடுகள். நம்ம இது வந்து மங்கள இசை வந்து இதுதான். ராமேஸ்வரம் வாசிக்கணும், டவுன் இசைக்கணும், பம்பை இசைக்கணும், இதுதான். இதை விட்டுட்டு போய் தேவையில்லாம இது செஞ்ச வீடுகள்லாம் அவ்வளவு சுபகாரியங்களை பயன்படுத்துவதுள்ள அவமங்கலத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும், நான் பேர் சொல்ல விரும்பல. ஆமா ஆமா, இது வந்து என்னன்னா குடும்பத்துல வந்த ஆளுகளை பேச விடாம சொந்த பந்தங்கள் அன்னைக்கு தான் கூடி இருந்து பேசுவாங்க. ஒரு 4 கல்யாணம் அன்னைக்கே முடிவாகும் பாத்துக்கிடுங்க. நம்ம சொந்த பந்தங்கள் சந்திக்கும் பொழுது என் வீட்டுல பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை இருக்கு, என்ன இருக்காங்க ஒரு பேசுவாங்க. இது போட்டு மிருகத்தை அடிச்சு விரட்டுற மாதிரி அடிச்சு மக்களை பேச விடாம, ஆமா கணவன் மனைவியை அடிச்சு வெளியே விரட்டுற மாதிரி இருக்கு. ஆமா அப்படி விரட்டிருக்காங்களா? ஆமா, நிறைய நடந்திருக்கு. இது டைவர்ஸ் வரைக்கும் போய் அந்த வீடுகள்லாம் நல்லா இல்லை போங்க. சென்டமெல்லாம் அடிச்ச வீடு